எல்லாருக்கும் வணக்கங்க. என் வண்டியில் சுத்தமாக மைலேஜும் இல்லை, பிக்கப் இல்லை. என்ன பிரச்சனையாக இருக்கும்? எப்பயும் போல் இன்ஜின் ஆயில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கழட்டி பார்ப்போம் அப்படின்னு கழட்டி பார்த்தா சுத்தமாக இன்ஜின் ஆயில் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா, 2 கோடு தெரியுது பார்த்தீங்களா? அந்த 2 கோடு தான் வந்து உங்களுக்கு ஆயிலோக்கான அளவு. அந்த மேலே இருக்கிற கோடு வந்து உங்களுக்கு ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து கணக்கு பண்ணுறது. அந்த மேலே இருக்கிற கோடு வரைக்கும் தான் உங்களுக்கு ஆயில் இருந்தால் தான் ஃபுல்லாக ஆயில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற நட்டு, இந்த 2 நட்டையும் வந்து அந்த பக்கம் கருப்பாக இருக்குல்ல, அந்த நட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து கழட்டணும். இந்த பக்கம் இருக்கிற நட்டை கழட்டக்கூடாது. கழட்டினீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். அந்த பக்கம் நட்டுக்கு வந்து 16 ரிங்ஸ் போட்டுக்கணும். 16 ரிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா கழட்டிக்கலாம். கழட்டுறப்போ இதுக்கு கீழே ஒரு ட்ரே வச்சுக்கோங்க. ஒரு வழியாக ஆயிலையும் கழட்டி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஆயில் விழுகுது, ஆனால் கொஞ்சம் தான் விழுந்துச்சு, ரொம்ப நிறைய இல்லை. அதனால தான் ஒரு வேளை மைலேஜ் தரல போல் எனக்கு. அது போக இந்த ஏர் ஃபில்டர் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து வாங்கியிருக்கிறது மோட்டோவெல் ஆயிலு. மோட்டோவெல் ஆயிலு இது தான் உங்களுக்குன்னு சொல்லி ரெஃபர் பண்ண மாட்டேன். அது போக இப்போ நான் ஏன் இந்த கேன்லேருந்து இந்த கேன் ஊற்றுறேன் அப்படின்னா, என்னோடய வண்டியில் வந்து ஆயில் ஊற்றும்போது வந்து இடிச்சிச்சுன்னா ஆயில் கீழே கொட்டிடும். அதனால தான் அந்த ஆயில் அதில் ஊற்றுறேன். எப்போயுமே நான் கேஸ்ட்ரால் தான் ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் எனக்கு பிடிக்கும். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எந்த ஆயில் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு ஆயிலுமே 400 ரூபா கிட்ட விற்கிது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் நான் மறந்துட்டேன். அந்த இடத்த இருக்குல்ல, மவுத்து, அந்த ஆயில் ஊற்றுற இடம், அங்கே எப்போயுமே மண் அதிகமாக இருக்கும். அதனால் மறந்துடாமல் அந்த இடத்த வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. அங்கே மண் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆயில் ஊற்றும்போது மண் உள்ளே போயிடும். நான் அதை வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு இந்த இடத்த வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு? இதைத்தான் சொன்னேன். பார்த்தீங்களா, தெரியுதா? அந்த ஆயில் வந்து அந்த இடத்துல மண் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக ஒட்டி உள்ளே போகுதா? இதனால தான் அதை தொடச்சிட்டு உள்ளே ஊற்றுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிலை ஊற்றுனதுக்கப்புறமும் அந்த இடத்த நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா அந்த மறுபடியும் அந்த தூசி மண் எல்லாமே அந்த ஆயில் பசைக்கு வந்து ஒட்டிக்கிறோம். அப்புறம் மறுபடியும் மண்ணாக தான் ஆகும். இப்போ இந்த ஆயில் ஸ்டிக்கை நல்லா தொடச்சிருங்க. நீங்கள் தொடச்சிட்டு தான் உள்ளே வைக்கணும். ஏன் அப்படின்னா இது பழைய ஆயில் நிறையா ஒட்டியிருக்கு, அதனால தான். பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டிக்கை நல்லா தொடச்சிட்டோம். தொடச்சதுனால அந்த ஒரு அளவு காட்டு சொன்னேன்ல, மேல் கோடு, அந்த மேல் கோடு அளவு நீங்கள் இப்போ வெறுமனையாக வச்சு உள்ளுக்குள்ளே ஆட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதில் மேல் கோடு வரையுமே உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாக தொட்ட மாதிரியே உங்களுக்கு காட்டும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதா? அந்த மேல் கோடில் ஆயில் ஒட்டியிருக்கு. அப்போது இதை ஊற்றின ஆயில் இந்த வண்டிக்கான அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அது கம்மியாக இருக்கிற மாதிரி ஆயில் ஊற்றுனீங்கன்னா அந்த அளவு கோடுக்கு கீழே காட்டும். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அந்த மேல் கோடுக்கு மேலே வந்துடும். மேலே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வண்டியோட பிக்கப் அதிகமாக இருக்காது, ரொம்ப திணறி போகிற மாதிரியே தோணும். அதே மாதிரி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி சைடில் அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா வண்டியில், அந்த மாதிரி ஆயில் வந்து வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா ஆயிலை ஃபுல்லாக மூடிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க, கை டைட் வச்சாலே போதும். அந்த அளவு வச்சுட்டிங்க. நீங்கள் ஸ்டிக்கரில் மிதித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செல்ஃப் அமுக்குங்க. ஏன்னா அந்த செல்ஃப் அமுக்கணுன்னே சுற்ற ஆரம்பிச்சோன்னே உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வடக்குன்னு உங்களுக்கு வேலையை காட்டி விட்டுரும். இப்போ வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் கேட்குதுன்னு பாருங்கள். ஆயிலை ஊற்றின உடனே உங்களுக்கு பின்னாடி சைலன்சரில் புகை வருதுன்னு தெரிஞ்சுன்னா வண்டி என்ஜின் வேலை இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு இன்ஜினியர்லேயும் நமக்கு மெக்கானிக் கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கூப்பனில் நமக்கு இந்த ஆயிலில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 25 ரூபாய் கிடச்சிருக்குங்க இந்த கூப்பனில். இதே மாதிரி நான் எல்லா ஆயில்லையுமே கிடைக்கும். இது ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மெக்கானிக் ரெஃபருக்கு தான். நீங்கள் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஆயில் வாங்கும்போதே அவங்களுக்கு அந்த ஆயிலை கழிச்சு கொடுத்துருவோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் இப்போ முயற்சி பண்ணுறேன். இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். நன்றி. உங்களை